12th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் இது ரொம்ப 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 முக்கியமானது. கண்டிப்பாக யூனிட் 8, 9லையோ இல்லை பொது தமிழையோ கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். இங்கே பாருங்கள், பொருந்தாயனையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ கூத்துப்பட்டறை அப்படிங்கிறது நான் முத்துசாமி அவர்கள் தொடங்கினது கரெக்ட் தான். நிஜ நாடக இயக்கங்கிறது இந்திரா பார்த்தசாரதி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது தப்பு. ஸோ நிஜ நாடக இயக்கத்தை வந்து பார்த்தா தொடங்கினது யாரும் பார்த்தீங்கன்னா மூ ராமசுவாமி 1978. ஓகே, இது புக்கில் இருக்கக்கூடிய தகவல் தான். ஸோ அப்போ நிஜ நாடக இயக்கங்க தான் நமக்கு பொருந்தாயனை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பரிஷாங்கிறது ஞானி, சென்னை கலைக்குழுங்கிறது பிரளயன், இதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. இது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கூத்துப்பட்டறை, கூத்து முத்து அப்படிமா ஞாபகம், கூத்து முத்து. அடுத்து நிஜ நாடகம் அப்படிங்கும்போது நிஜமாலுமே வந்து பார்த்தோம் நீ பார்த்தியாடா, பார்த்த சாரதி, நிஜமாலுமே நீ பார்த்து, சரி பார்த்த சாரதி வராது, ராமசாமி. ஓகேங்களா. நிஜமாலுமே நீ சாமி நேரில் பார்த்தியடா, ஆமாண்ணே நான் பார்த்தனே அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. பரிஷானா பாஷா, பாஷா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி நடிச்சிருப்பாங்க. அவர் இமயமலைக்கு நான் ஞானியாக போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பார். அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. சென்னை கலைக்குழு வந்து பார்த்தீங்கன்னா பிரளயன். ஸோ சென்னையில் நீங்கள் ஒரு கலைக்குழு ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சிங்கன்னா பயங்கரமாக பிரளயம் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துடும், சமாளிக்க முடியாமல் போயிடும். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம்.